ஒரு சிறிய கிராமத்தில் சோமநாதன் என்ற முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் அந்த ஊர் காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் காவலராகவும் காலபைரவரின் தீவிர பக்தராகவும் இருந்தார். ஒரு இரவு ஊரே தூங்கிக் கொண்டிருந்தபோது அந்த பகுதிக்கு ஒரு பயங்கரமான திருடன் வந்தான். அவன் கோவிலில் இருக்கும் விலைமதிப்பற்ற சிலைகளையும் நகைகளையும் திருடத் திட்டமிட்டான். சோமநாதன் தடுத்தபோது அந்த திருடன் அவரை தள்ளிவிட்டு கருவறைக்குள் நுழைய முயன்றான். திடீரென்று ஒரு நாயின் பலத்த குரைப்புச் சத்தம் கேட்டது. திருடன் பயந்து பின்வாங்கினான். அவன் முன்னால் ஒரு பிரம்மாண்டமான உருவம் நின்றது. அந்த உருவம் கரிய நிறத்தில் ஜொலிக்க நின்றது. திருடன் நடுங்கினான். "யார் நீ?" என்று கத்தினான். அப்போது ஒரு கம்பீரமான குரல் கேட்டது. நான் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் ஆள்பவன். என் அனுமதியின்றி ஒரு வினாடி கூட இங்கே அசையாது என்றார். அந்த திருடனுக்கு தான் செய்த அனைத்து பாவங்களும் கண்முன்னே வந்து சென்றன. பயத்தில் அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அப்போது காலபைரவர் சொன்னார், "காலம் என்பது வெறும் கடிகாரம் அல்ல, அது ஒரு நீதிபதி. நீ செய்த தவறுகளுக்கு தண்டனை உண்டு. ஆனால் நீ உண்மையாக வருந்துவதால் உனக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறேன்." அந்த திருடன் ஒரு சாதுவாக மாறி கோவிலை தூய்மை செய்து கொண்டிருந்தான். காலபைரவரின் கருணை அவனை மாற்றியிருந்தது. காலம் ஒரு முறை போனால் திரும்பாது.